நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக கொடுத்த புகாரில் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா போலீசார் சுமார் 6 மணி நேரமாக துருவி விசாரணை நடத்தினர். தவறு செய்துவிட்டு மாதம்பட்டி ஜாலியாக வெளியே சுத்துவதாக செய்தியாளர்களிடம் ஆவேசமடைந்த கிறிசில்டா உண்மை என்னவென்று தெரியாமல் யூடியூபில் அவதூறு பரப்புபவர்களை தனது குழந்தையின் சாபம் சும்மா விடாது என எச்சரித்தார். சமையற் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி என்ற மனைவியும் 2 மகன்களும் இருப்பது ஊரறிந்த விஷயம்தான். இந்த நிலையில்தான் ஆடை வடிவமைப்பாளரான ஜோய் கிறிசில்டா ரங்கராஜை தாம் திருமணம் செய்து கொண்டதாக கூறி போட்டோவை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். விவாகரத்து பெறாமலேயே எப்படி 2வது திருமணம் செய்திருப்பார் என பல்வேறு கேள்விகள் சுழன்றடிக்க, முதல் மனைவி ஸ்ருதியோ மௌனம் சாதித்தது மறுபுறம் அதிர்ச்சியை கூட்டியது. இதற்கிடையே தனது கணவரே எடிட் செய்த வீடியோ என புது ரொமான்ஸ் வீடியோக்களை இணையத்தில் பதிவிட்டு ஜோய் கிறிசில்டா ஆதிர வைத்தார். ஜோய் கிறிசில்டா வெளியிட்ட வீடியோக்களை பார்த்த பின்னர் மாதம்பட்டியை தூக்கிவிட்டு மன்மதன் ரங்கராஜ் என்ற புது அடைமொழியை கொடுத்து அவரை வறுத்தெடுக்க தொடங்கினர் இணையவாசிகள். குறிப்பாக ஓய் பொண்டாட்டி என மாதம்பட்டி ஃபுல் ரொமான்ஸில் பேசிய வீடியோ தீயாய் பரவ அவரை கலாய்க்கும் விதமாக குரேஷி, உமைர் ஆகியோரும் வீடியோவை ரீக்ரியேட் செய்து வெளியிட்டு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றினர். ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி, மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த நிலையில்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாக போலீசில் புகார் அளித்து அதிரடி காட்டினார் ஜோய் கிறிசில்டா. இதையடுத்து 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஆஜரான கிறிசில்டாவிடம் சுமார் 6 மணி நேரமாக போலீசார் துருவி விசாரணை நடத்தினர். மாதம்பட்டியுடன் எடுத்துக்கொண்ட 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை காண்பித்து 2 ஆண்டுகளாக வாழ்ந்த வாழ்க்கை மற்றும் அனுபவித்த கஷ்டங்கள் குறித்து போலீசிடம் விளக்கி கூறியிருக்கிறார் கிறிசில்டா. என்னென்ன கேள்விலாம் உங்ககிட்ட கேட்டாங்க? எதுக்கு ஒரு 6 மணி நேரம் செஷன்ல உங்களோட உடல்நிலை தெரியும், நீங்க கேரிங்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமா எதுக்கு 6 மணி நேரம் போயிட்டு ஏன் இவ்வளோ நேரம்? ஏன்னா ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 2 இயர்ஸாக வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். அங்கே அது 2 இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது. பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. மாதம்பட்டியை திருமணம் செய்த போது எடுத்த புகைப்படங்களை பொதுவெளியில் வெளியிட்ட பின்னரும் சிலர் திருமணம் நடக்காதது போல் உண்மை தெரியாமல் பேசுவதாக செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமடைந்த கிறிசில்டா அவர்களையெல்லாம் தனது வயிற்றில் வளரும் குழந்தையின் சாபம் சும்மா விடாது என எச்சரித்தார். யூடியூப்ல பேசுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலான்ங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது வந்து ஆக்சுவலி நான் இல்லை, இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும் உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. அண்ட் மோரோவர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அத்தோடு போலீசில் புகார் அளித்த பிறகும் கூட எதுவும் நடக்காதது போல மாதம்பட்டி ஜாலியாக வெளியே சுற்றி கொண்டிருப்பதாக தனது மனக்குமுறலை கொட்டிய அவர் தனது குழந்தைக்காக நிச்சயம் இறுதி வரை தாம் போராட உள்ளதாக அறுதியிட்டு கூறினார். நான் வந்து இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்று சொன்னேன், அப்பவும் சொன்னதான் இப்பவும் சொல்றேன், என் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை. அது வந்து அவர் வந்து அப்படியே அதை வந்து இது பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு வெளியே ஜாலியாக சுற்றலாம். ஆனால் நான் ஃபைட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். இந்த ரைட்ஸ்க்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன்.
அது வந்து என்னை வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க, அதனால நான் வந்து இதாகிட்டேன்லாம் இல்லை. நான் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணேன். அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுறீங்களா மேடம்? ஆமாம், பண்ணிட்டு தானே இருக்கேன். ஜோய் கிறிசல்டா கொடுத்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு விரைவில் மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை நடத்த போலீஸ் முடிவு செய்துள்ளதாக சொல்கிறார்கள். விசாரணை முடிவில்தான் உண்மை யார் பக்கம் உள்ளது? ஜோய் கிறிசல்டா வயிற்றில் வளருவது மாதம்பட்டி குழந்தைதானா, இல்லை கிறிசல்டா கூறுவது போல மாதம்பட்டி நிஜத்தில் மன்மதனாகத்தான் வாழ்ந்து வந்தாரா போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்.